ஹலோ காய்ஸ், நிறைய பேர் என்னென்ன ப்ரேயர் ப்ரொபோசல் செய்கிறேன்னு கேட்டிருந்தீங்க. இதில் பாருங்கள், நார்மலாக தான் செய்யக்கூடிய மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கணும். இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் 8 இருக்கிறபடியாக உங்களுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்குது. போக போக ஐ ரீவ்லி ஃபார்மேட் அப்படி மாறிக்கொண்டு இருக்கும். இதில் பாருங்கள், நார்மலாகவே ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, இண்டெக்ஸ் நம்பர், அதோட நீங்கள் இப்போ ஐசிடி ப்ரொஜெக்டில் ஒரு ப்ரொஜெக்ட் செய்வீங்க தானே, அதை பற்றி நீங்கள் ப்ரேயர் ப்ரொபோசல் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ப்ரொஜெக்ட் செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்ட் ப்ரொபோசல் எழுதுறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரேயர் ப்ரொபோசல் என்ன ப்ரொஜெக்ட்டுக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்கன்ட்டு இதில் எழுதிக்கொள்ளுங்க. நான் ஸ்கூல் ஆட்டோ வெல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா இல்லை உங்களுக்கு நீங்கள் செய்கிறத இதை போட்டுக்கொள்ளுங்க. அப்படி அவங்களோட ப்ரொஜெக்டை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருங்க. அதில் என்ன ப்ராப்ளத்தை காணுனீங்க, அதுக்கு என்னத்துக்கு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் பெல் சிஸ்டத்தில் என்ன பிரச்சனைண்டா, ஆக்கள் போய் கையால் பெல் அடிக்கணும், அதால் டைம் பிழைக்குது, அப்படி பிரச்சனைகள் வந்திருக்கும் எனக்கு. அதால் நான் ஆட்டோமேஷன் ஆகினா ஆட்டோமேட்டிக்காக பெல்லுகள் அடிக்குது, அதால் ப்ராப்ளம் சொல்யூஷன் வரும். இதில் அதால் என்னென்ன பயன்கள் அடையணும்னு போடுங்க. அப்படி இதில் கொஞ்சம் ஒரு பேசிக்கான ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலுக்கான டெம்ப்ளேட் ஒன்று தந்திருக்கிறேன். ஸோ இந்த ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலை ஈஸியாக செய்யலாம். செஞ்சு சப்மிட் பண்ணிங்கன்னா ஓகே. இதில் கொஞ்சம் கண்டெக்டாக தந்திருக்கேன். இந்த கண்டென்ட்டுகளை ஃபில் பண்ணிங்கன்னா சரி. வார ப்ரொஜெக்டுகளில் உங்களுக்கு ஐ ரீவ்லி ஃபார்மேட்டுக்கு இந்த ப்ரொஜெக்ட் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தீம்களை எடுத்து ரெடி பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.